அண்டை மாநிலங்களுடன் ஒப்பந்தம் போட்டு கட்டப்பட்ட அணைகளில் நீர் பங்கீடு மட்டுமல்ல, அதில் தேங்கும் சேரும் சகதியும் அள்ளுவதும் கூட பிரச்சனையாகத்தான் உள்ளது. ஓர் அணையில் நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவில் அமையவும், நிறைவாக நீர் தேங்கவும், அதில் படியும் வண்டல் மண்ணை அகற்றுவது அவசியம். கேரளா தமிழ்நாடு எல்லையான கோவை மாவட்டம் வாளையாறு பகுதியில் கட்டப்பட்டிருக்கும் அணையில் விவசாயிகள் வண்டல் எடுப்பதை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தடை செய்திருக்கிறது கேரள அரசு. அணை கட்டப்பட்ட காலத்திலிருந்து காலங்காலமாய் இதில் படியும் வண்டலை தமிழக பகுதி விவசாயிகளே எடுத்து தம் விளைநிலங்களில் இட்டு பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆனால் 10 ஆண்டுகளாக இதற்கு கேரளா முட்டுக்கொட்டை போட்டிருப்பதாலும் மாறி மாறி வந்த தமிழக ஆளுங்கட்சிகள் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டி வருகின்றனர் இப்பகுதி விவசாயிகள். புதிதாக அமைந்துள்ள விஜய் அரசாவது இது விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பகுதி எம்எல்ஏவும் தமிழக அமைச்சருமான கிணத்துக்கடவு விக்னேஷிடம் கோரிக்கை மனுவும் அளித்துள்ளனர். தவிர வாளையாறு அணைப்பகுதியை உள்ளடக்கிய மலம்புழா எம்எல்ஏ பிரபாகரனையும் சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர் விவசாயிகள். செவ்வாயன்று வாளையாறு அணை அலுவலகத்திற்கு ஆய்வு நோக்கத்தில் வந்த எம்எல்ஏ பிரபாகரனை சந்திக்க தமிழக விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டனர். எம்எல்ஏவும் அவர்களிடம் முழுமையாக விவரங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு ஓணம் பண்டிகை முடிந்த பிறகு பாலக்காடு மாவட்ட கலெக்டருடனும் கேரள அமைச்சர் குஞ்ஞாலிக்குட்டியுடனும் பேசி நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். அதே சமயம் கலெக்டரை அமைச்சரை சந்திக்க தனித்தனியே புகார் மனு அளிக்க சம்பந்தப்பட்ட விவசாயிகளையும் நேரில் வருமாறு கேட்டுக்கொண்டார் கேரள எம்எல்ஏ. അഡ്രസ് ചെയ്തിരിക്കുന്നത് തമിഴ്നാട്ടിലെ എംഎൽഎക്കാണ് ഫസ്റ്റ്. നിങ്ങൾ തനിത്തനിയെ കൊടുക്കുന്നത് നല്ലത്. അപ്പോൾ മാവട്ട കളക്ടർ പാലക്കാട് കൊടുക്കുക. നിങ്ങൾ കോയമ്പത്തൂർ കളക്ടർ കൊടുക്കുക പ്രയോജനമില്ല. ബിക്കോസ് ദീസ് ഡാം ഏരിയ ബിലോങ്സ് ടു കേരള അല്ലേ? ആ ഡാമിൻ്റെ ഉത്തരവാദിത്വം കേരള ഗവൺമെൻറ്റിനാണ്. അപ്പോൾ ഒരു നാளைക്ക് നിങ്ങൾ ഫോൺ കഴിച്ചിട്ട് പോകുന്നു. യെസ്, അപ്പോൾ ഒരു നാளைക്ക് അപ്പം പിന്നെ ഡേറ്റും ഞാൻ എല്ലാം വിളിച്ച് പറയാം. നീ പിന്നെ വിളിച്ച് പറഞ്ഞാൽ മതി. ആദ്യം നമ്മൾ കളക്ടർ വിണ്ണപ്പം കൊടുക്കുക. ഞാൻ പറഞ്ഞ കൂടെ കൊടുത്ത് വിഷയം പറയാം. ചളിയെടുക്കുന്നത് ഒരു നഷ്ടമില്ല. അതിലെന്നാ எம்பி இருக்கும் நான் சொல்கிறேன். இந்த பக்கத்தில் என்னுடைய காலேஜில் அவருக்கு ரிசல்ட்டாகி கிடைக்கிற போகணும். வாழையாண்டு அவங்களுக்கு நின்று தெரியாது. காலெடுத்து வச்சா சளிவிடுவதனால உங்களுக்கு போட்டாங்க. எவ்வளவு பெருமை இருந்து போயிருக்க. ஆகினால நீங்கள் இது நமக்கு கலெக்டர் சட்டத்தில் ആദ്യം പഠിക്കുക. മൂപ്പരെ കൊണ്ട് സർക്കാരിന് എന്താ പറയുക, ആസ് എൻ എംഎൽഎ ഞാൻ മുഖ്യമന്ത്രിക്ക് ഒരു കത്ത് കൊടുത്തിട്ട് ഇതിലെന്തെങ്കിലും ഒരു തീർപ്പുണ്ടാക്കാൻ പറയാം. അപ്പം ചളി മാറ്റാനൊന്നും പൈസ ഒന്നും വേണ്ട. അവർ കൃഷിക്കല്ലേ, കൃഷി നാട്ടിൽ അരിയില്ലായിട്ട് തമിഴ്നാട്ടിൽ കൂടുതൽ അരി ഇരുന്ന കേരളത്തിൽ എങ്ങൾക്കെല്ലാം ശാമ്പലമില്ല. ഓക്കെ, കളക്ടറിൻ്റെ ഒഴിവ് നോക്കിയിട്ട് നിങ്ങൾ വന്ന നേരത്തിൽ കളക്ടറിന് വേണമില്ല. അപ്പോൾ കളക്ടറിൻ്റെ ചൊല്ലി തമിഴ്നാട്ടിൽ നീങ്ങാൻ വന്നാൽ പോകും. കളക്ടറിൻ്റെ ചൊല്ലിയിട്ട് കളക്ടർ ഒരു കത്ത് പോട്ടെ. തമിഴ്നാട്ടിലെ கொஞ்சம் விவசாயிகளுக்கு வந்து அவர் പിന്നെ விண்ணப்பம் கொடுத்துருக்க அவங்க ஒரு தேவைக்கு சளி எப்பவும் வயலுக்கு எடுத்துட்டு போகிறது அது எங்களுக்கு தொடர்ந்தும் இனியும் எங்களுக்கு அந்த இது எடுக்கிறது வயல் சளி எடுத்ததுனால டேமில் தண்ணி அங்கே குறையாதில்லை, ஸ்டோரேஜ் அதிகமாகும். அப்போ ஒன்றும் பண்ணலாம். தமிழக விவசாயிகளை அணிதிரட்டி இந்த விவகாரத்திற்கு அழைத்து சென்ற கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க தலைவர் பி கந்தசாமியிடம் இது சம்பந்தமாக பேசிய பொழுது, இன்றைய தினம் வாளையாறு டேமில் மலம்புழா சட்டமன்ற உறுப்பினர் அவங்கள பார்த்து வண்டல் மண், வாளையாறு டேமில் வண்டல் மண் எடுக்கணுங்கிற அந்த கோரிக்கைக்காக அதில் இருக்கிற நியாயத்தை நாங்கள் விளக்கி சொல்கிறதுக்காக வந்தோம். சுமார் 100 விவசாயிகள் இங்கே கலந்துட்டு சட்டமன்ற உறுப்பினரையும்
இரிகேஷன் ஆஃபீஸரையும் பார்த்து எங்களுடைய கோரிக்கையை மனுவாக கொடுத்துருக்குறோம். இந்த வாளையாறு டேம் வந்து தமிழ்நாடு கேரளா எல்லையில் வாளையாற்றில் சுமார் 75 வருஷங்களுக்கு முன்னாண்ட கட்டப்பட்டது. அதில் முக்கால்வாசி நிலம் தமிழ்நாட்டு விவசாயிகளால் நில ஆர்ஜிதத்தின் மூலம் தமிழக அரசாங்கத்துக்கு கொடுத்து இழப்பீடு வாங்கப்பட்டது. கேரளா விவசாயிகளுடைய நிலமும் இந்த டேமில் நில ஆர்ஜிதம் செய்யப்பட்டு 2 அரசாங்கங்களும் கூட்டாக இந்த டேமை நிர்வகித்து வருகின்றன. இதில் வாளையாற்றினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி கேரள அரசாங்கத்தால் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. கிழக்கு பகுதியில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில குறிப்பிட்ட அளவுக்கு உரிமை வச்சுருக்காங்க. அதில் வண்டல் மண் எடுக்கிறத பற்றி காலகாலமாக எங்கள் பெரியவங்கெல்லாம் வண்டல் மண் எடுத்து இந்த பகுதியில் விவசாயம் செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த காலத்துலலாம் ரசாயன உரங்கள் ரொம்ப இல்லாத காலம். அப்போ இதை வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வண்டல் மண் எடுப்பது தடை செய்யப்பட்டது. இதன் விளைவாக என்னாச்சுன்னாக்கா அதில் சேறு சகதி கிழவரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பார்டரில் சேர்ந்து அது ரொம்ப உயரமாகி கேட்ச்மெண்ட் நீர்பிடிப்பு பகுதி நீர்பிடிப்பு குறைஞ்சி போச்சுங்க. அதே சமயத்தில் மேபரத்தில் வாளையார் டாமினுடைய மேபரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் கேரளா அரசாங்கம் வண்டல் மண் மணலெல்லாம் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து அது நல்ல ஆழமாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்குது. அதனால் மழை குறைவான காலங்களில் இந்த பகுதியில் தான் தண்ணி அதிகமாக தேங்கும். அதனால் தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய நிலத்தடி நீர்மட்டம் உயராமல் அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுகிறோம். 2வது, வண்டல் மண் இல்லாமல் ரசாயன உரத்தையே நாங்கள் நம்பி பயன்படுத்துறதுனால மண்ணும் மலடாயிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்திய அரசாங்கமே இயற்கை விவசாயம் அதைய வளப்படுத்தணும், மண்ணை வளப்படுத்தணுங்கிற கொள்கையில் இருக்கிறதுனால தமிழ்நாடு கேரளா அரசாங்கங்கள் இதை மறுபரிசீலனை செஞ்சு அந்த தடையை நீக்கிறதுக்கு வழிவகை செய்யணுங்கிறத நாங்கள் முறையிட்டோம். தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்க அதிகாரிகள்லாம் முதல்ல கேரளா அரசாங்கத்தில் கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நாமளும் கோரிக்கை வைக்கலாம், கேட்குறதுல நியாயம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த பகுதியில் வண்டல் மண்ணை மட்டும் குடியானவங்களுக்கு கொடுத்துட்டு கேரளத்தில் செய்கிறது போல் அவங்க வேறு எது வேணாலும் செஞ்சுக்கலாங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். சட்டமன்ற உறுப்பினர் அவங்க கலெக்டருக்கு ஒரு மனு கொடுங்க, ஓணம் கழிஞ்ச பின்னாடி திருவனந்தபுரத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு கூட வந்து இந்த நியாயத்தை நாங்கள் சொல்கிறோம். சேறு இருக்கிறதுனால தமிழ்நாட்டு பகுதியில் நீந்த தெரியாதவங்கெல்லாம் போய் உயிரிழப்பு ஏற்பட்டுட்டு இருக்குதுங்கிறதையும் அந்த உண்மையையும் அவங்களுக்கு தெரியுது, கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கேரள சர்க்கார் அதில் நடவடிக்கை எடுக்க முடியறதில்ல. தமிழ்நாடு போலீஸ் அவங்க தான் அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதனால் வழக்கு நீத்து போகுது. அதனால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டு வருது. அதையெல்லாம் தீக்கோணுன்னா அந்த வண்டல் எடுக்கிறது நல்லதுதானுங்கிறத அந்த நியாயத்தையெல்லாம் ஒத்துக்கிறாரு. அதனால் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பாலக்காடு மாவட்ட ஆட்சியரையும் திருவனந்தபுரத்தில் நீர்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இதில் ஆவணம் செய்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான விக்னேஷ் ஐயா அவங்ககிட்டமும் இந்த மனுவை கொடுத்து சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போய் இரு மாநில முதல்வர்களும் கலந்து ஆலோசனை பண்ணி சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எந்த விதியையும் துஷ்பிரயோகம் செய்யாமல் விவசாயிகளுக்கு கேரள விவசாயி தமிழ்நாடு விவசாயி என்ற பாகுபாடு இல்லாமல் சமநீதி வழங்கணுங்கிறத கேட்டுக்கிறோம்.